ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் என்ன மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா லஞ்சை ஸ்கிப் பண்ணால் கூட அட்லீஸ்ட் இந்த ஸ்நாக்ஸாவது சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு சொன்னால் பசங்களுக்கு அது செட் ஆகாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது ஹெல்த்தியாக இருக்காது, நம்ம செய்ய மாட்டோம். ஸோ 2 பேர்த்துக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கொடுத்து விட்டால் பசங்க கன்ஃபார்மாக சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட செய்கிற மாதிரி 5 days மண்டே டு ஃப்ரைடே 5 days 5 டிஃப்ரெண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வீட்டிலே எப்படி ப்ரிப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா மைதா கிடையாது, சுகர் கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கடையிலையும் எதுவும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். பொட்டுக்கடலையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் பொட்டுக்கடலையை நம்ம வெல்லம் போட்டு புருண்டை பிடிச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த பசங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டாக பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல ரோஸ்டட் சன்னா, அதாவது பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதான், ஸோ அதனால் திரும்ப பண்ண தேவையில்லை. மெஷரிங் கப்பில் நான் 220 ml இருக்கும்ல, அதில் 1 கப் அளவுக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லேயே மற்ற மெஷர்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த பொட்டுக்கடலையை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க ரொம்ப கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்தோன்னா அந்த டெக்ஸ்சர் பார்க்க நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா பொடுசாக கட் பண்ண டேட்ஸ் நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் பெரும்பாலும் இந்த பிராண்டு தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கோகோ பவுடர் ஒரு 1/4 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுக்கணும். ஒரே தான் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பிளேடு ஸ்ட்ரக் ஆயிரும். ஓரளவு கோர்ஸாக அரைச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கையும் கொடுக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். குட் ஃபேட் இருக்குது, ஸோ கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டேட்ஸ் நான் தண்ணியிலலாம் ஊற போடலை, நல்லா ஒரு சதப்பற்றான டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய்யில் ஃப்ரை பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ரொம்ப தண்ணி போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ரொம்ப கம்மியாக தான் அந்த வாட்டருங்கிறத யூஸ் பண்ணியிருக்கணும். 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த பட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த 1 டேபிள் ஸ்பூன் பட்டரே ஓகேவாக தான் இருக்கும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டும் கொஞ்சமாக பட்டரும் ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தட், அதாவது கீழே ஒரு சின்ன கப்பில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு கிண்ணத்தை ப்ளேஸ் பண்ணி அதில் இந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக சாப் பண்ணினா பாதாமை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். பசங்க எடுத்தோன்னே விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா அந்த சாக்லேட் ஃபீலும் லுக்கும் கொடுக்கும். ஆனால் உள்ளே பொட்டுக்கடலையும் டேட்ஸும் ரொம்ப நல்லதான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி பட்டர் பேப்பரை இந்த 2 பக்கமும் பிடிச்சி எடுக்கிறதுக்கு வசமாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சாக்லேட்டை மேக் பண்ணணும். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு செட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக செட் ஆகியிருக்கும். இப்போ இந்த பட்டர் பேப்பர் நல்லா ஹோல்ட் பண்ணி 2 பக்கமும் பிடிச்சி எடுத்தோம்னா அழகாக வந்திருக்கும். இதை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம்மேட் சாக்லேட் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வெளியில் வச்சு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகிடும். இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நம்ம 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்விசிபிளாக தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா பொட்டுக்கடலையே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. சின்ன குழந்தைங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம பெரியவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிட் மார்னிங் டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ற அந்த கிரேவிங்ஸ் இருக்கும்போது சாக்லேட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான வெர்ஷனில் சாக்லேட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். இது ஒரு பொட்டுக்கடலை சாக்லேட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த மைதா தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஹெல்தி வெர்ஷனில் மாற்றி பசங்களுக்கு பிடிச்ச குக்கீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி திணை எடுத்திருக்கேன். இது முழு திணை. இது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை
நான் இன்றைக்கி இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் திணையை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் இந்த 1 கப்பு திணையை வந்துட்டு நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெறுமனே திணையை கொடுத்தா நல்லாவாங்க இருக்கும். அது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப்பு மெஷர்மெண்ட் வர்ற அளவுக்கு பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகாந்தி விதைகள், கொஞ்சம் வந்துட்டு இந்த பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக வச்சுக்கலாம். நட்ஸ் வெரைட்டி எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 கிராம்ஸ் வரும். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 40 கிராம்ஸ் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணினா ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 40 கிராம்ஸ் ஆட் பண்ணி ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த சுகரோட கிரானியூல்ஸ் வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் சுகரும் அந்த பட்டரும் சேர்ந்து நல்லா ஒரு பேல் எல்லோ கலரில் ஒரு ஃபோம் மாதிரி க்ரியேட் ஆகிரும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வறுத்து வச்சுருக்கிற திணை மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரையும் நல்லா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை நல்லா வந்துட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரா மில்க் தான். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக அந்த மாதிரி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரொம்ப வந்துட்டு தளர்வாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த மாதிரி கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. திணை மாவு பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு குக்கீஸ்க்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு இரும்பு கடாயில் தாங்க பண்ண போகிறேன். ஓவன்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை. இந்த கடாயை வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் ஒரு சின்ன ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணாத ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற கடாயாக இருக்கட்டும், அந்த லிட்டு இதெல்லாமே கொஞ்சம் வந்துட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இரும்பில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பழசாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ட்ரேயில் வந்துட்டு பேக்கிங் பேப்பர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டோவை கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அழகாக வந்துட்டு குக்கி ஷேப்புக்கு கையிலே பண்ணிக்கலாம். இதில் குக்கீஸ் கட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் சும்மா ப்ளைனாக கையில் தான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி காயின் ஷேப்பில் கொஞ்சம் வந்துட்டு இடைவெளி விட்டு வைக்கணும். இல்லைன்னா அது வந்து உப்பி வரும்போது ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பசங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்கள பண்ண சொன்னால் கூட அவங்க அவ்வளோ ஆர்வமாக பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான குக்கீஸ் ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி துருவுன நட்ஸ் பவுடர் வந்து கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே சென்டரில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்குறக்கு ஒரு மாதிரி டிசைன் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். இதில் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், ஹோல்ஸ் போடுறது, ஸ்ட்ரைப்ஸ் போடுறது, அந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் பண்ணினா இந்த இரும்பு கடாயில் வந்துட்டு நம்ம இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு பேக் ஆகி வந்திருக்கும். ஒரு அவனில் பேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை வெளியில் வச்சே கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஏர்டைட்டாக மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம படித்த காலம் மாதிரியாங்க இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது, அவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்க. ஸோ தலையில் முடி இருக்கோ இல்லையோ நம்ம வீட்டு தரையிலலாம் கண்டிப்பாக முடியாதான் கிடக்கு. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியாக ஹேர் க்ரோத்துக்கும் சரி, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு இந்த லட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஹெல்த்தியான ஃபேட்ஸு மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கிற இந்த கருப்பு எள்ளு வச்சு தான் இந்த லட்டு பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நான் எள்ளு எடுத்துக்கிறேன். இது லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாலே இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு ஒரு 1/2 கப் அளவுக்கு பூசணி விதைகளை வந்து எடுத்துகிட்டு இதையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எள்ளு எப்படி கொஞ்சம் பொரிஞ்சு சவுண்ட் வருமோ அதே மாதிரி இதுவுமே கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு பொரியிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து அப்படியே வந்து அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெசிகேட்டட் கோகோனட்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட் தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா வந்துட்டு லோ ஃப்ளேமில் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உதிராக வறுத்து எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டேட்ஸ் பவுடர் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 12லேருந்து ஒரு 15 டேட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொட்டை எடுத்தது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்.
நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்வீட்னஸ் போதும்னு சொல்லிட்டு ஒரு 12 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னாக்கா 15 டேட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸில். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யில் வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நல்லா அந்த மாதிரி சாஃப்டன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சரோட சேர்த்து பிணையும் போது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஈஸியாக பைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், உருண்டை பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி மிக்சிலையுமே வந்துட்டு இந்த பிளேடு எதுவும் ப்ராப்ளம் ஆகாமல் நல்லா ஈஸியாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஆட் பண்ண அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த டேட்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸில் தான் அரைக்கணும். ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மிக்ஸி வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக ஆட் பண்ணி கொஞ்சம் பல்ஸில் வச்சு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் பொறுத்து நம்ம வந்துட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அழகாக ஈஸியாக வந்து பிடிக்க வரும். கொஞ்சம் கூட வந்துட்டு கிராக் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே அமேசிங்காக இருக்கும். அதிக குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் செய்கிறதே ரொம்ப கம்மி தான், சீக்கிரம் எங்கள் வீட்டில் காலி ஆகிரும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம ஃப்ரெஷ் கோகோனட்டை இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் போட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட தேவைப்பட்டால் வெள்ளரி விதைகள் இருக்குல்ல, அதை கூட கொஞ்சமாக வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு பிடிச்சோம்னா பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் காஞ்ச முருங்கை இலைகளெல்லாம் வந்துட்டு அரைச்சி போட்டு செஞ்சோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு முருங்கை இலை லட் ஆயிரும். அதிலே வந்துட்டு கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னா அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு கருவேப்பிலை லட் ஆயிரும். ஸோ நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். பேஸ் ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கூட நம்ம கூட்டி குறைச்சி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு சத்துக்கள் வந்து பசங்களுக்கு உடம்புல கிடைக்கும். நம்மளுமே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஆனா குட் டே பிஸ்கட் வாங்கி கொடுப்பாங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட்லேருந்து நம்ம வீட்லேயுமே அதான் கொடுப்பாங்க. பட் நான் குட் டே பிஸ்கட் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். பொதுவாக ஸ்வீட்டை விட காரம் தான் நம்மளோட ஃபேவரெட்டு. ஸோ அந்த குட் டே பிஸ்கட்டை எப்படி ஹெல்த்தியாக வீட்லேயே பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நயம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் காய்ச்சாத பச்சை பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ரொம்பலாம் வந்துட்டு கொதிக்க வைக்கணும், சூடாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பாலோடு சேர்ந்து நல்லா கலந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். காரணம் கொண்டு ஃப்ளேமை வந்துட்டு ஹையாக வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி ரொம்பவும் சூடு பண்ணிடக்கூடாது. வார்மாக இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். அதாவது ஓட்ஸ் நார்மலாக வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஓட்ஸ் தான். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்சியில் பவுடர் ஃபார்முக்கு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் அரைப்படாது, ரவை கொஞ்சம் நரன்னு இருக்கத்தான் செய்யும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு வர மாதிரி பிஸ்தாவும் ஆல்மண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்டமம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காயும் அதுக்கப்புறம் அது கூட சுகரும் போட்டு பவுடர் பண்ணோம்னா அதுதான் ஏலக்காய் பவுடரு. அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதாவது நம்ம மெஷரிங் கப்பில் உள்ள அந்த ஒரு பெரிய கப் இருக்குல்ல 220 ml, அந்த அளவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது வந்து வேஸ்ட் இருந்தால் அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக சளிச்ச அந்த கோதுமை மாவு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஓட்ஸு, ரவை, அதுக்கப்புறம் நட்ஸு, கார்டமம் பவுடர் இதெல்லாம் சேர்ந்து அந்த கலவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஜாகரி மிக்சர் எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். இன்கேஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஏதாவது கூட குறைய போய் கொஞ்சம் பதம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணோன்னா கோதுமை மாவோ அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் பவுடரோ இல்லை ரவையோ ஏதோ ஒன்று நமக்கு எது பிடிக்குமோ அதை வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக நல்லா கொஞ்சம் திக்கான இதாயிரும். எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், நல்லா வந்துட்டு திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும்.
இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்துட்டு அழகாக வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும். கையில் மாவு எடுத்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும், இல்லைனா ஒன்று மெலிசாக இருக்கும், ஒன்று திக்காக இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. எல்லா பிஸ்கெட்ஸுமே ஒரே அளவில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டான அளவாக இருக்கும் எனக்கு. அதனால் அந்த டேபிள் ஸ்பூனை அழகாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மாவு வந்து எல்லா குக்கீஸும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி அழகாக ஈவனாக கிடைக்கும். ஸோ பாருங்களேன், இப்போ இந்த அளவுக்கு நான் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த மாவு கிடைக்கும். அதை அழகாக வந்துட்டு 2 கையிலையும் உள்ளங்கையில் வச்சு நல்லா திரட்டிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டால் போதும். நல்லா அழகாக ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி கிடச்சிரும். சைட்ஸையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாவை நல்லா திரட்டிட்டு அதுலேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தடு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நைஃப் வச்சுட்டு சின்னதாக இந்த மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்குறதுக்கு அசல் குட் டே பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். இதுக்குள்ளே அவ்வளோ நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டு, டெக்ஸ்சர்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. கையில் நம்ம எது ஆயில் அதுக்கப்புறம் பட்டர்லாம் க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அந்த டோவில் இருக்கிற அந்த இதே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் எப்பவும் போல் இந்த மாதிரி ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணின மாதிரி ஒரு ப்ரீ ஹீட் பண்ணின இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு அவனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான குட் டே பிஸ்கெட் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. செய்யும் போதே அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். நமக்கு வந்து நம்மளே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சால்ட் வச்சு நம்ம பேக் பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம அடிகனமான பாத்திரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இரும்பு தான் அப்படின்னு சொல்லி இல்லை, நம்ம குக்கர் வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய குக்கர் இருந்தால் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வீணாக போயிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பழைய பாத்திரங்களை யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு. நம்ம எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அந்த டெக்ஸ்சர், கலர் எல்லாமே அட்டகாசமாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குட் டே பிஸ்கெட் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ணதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 15 டேஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து மேஜர் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ராகி ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் ராகி குக்கீஸு. அதுலேயும் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளாரை யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இனி அப்கமிங் வர வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம தான் வந்துட்டு டெலிவரி, பீரியட்ஸு, பேக் பெயின், பிசிஓடி, தைராய்டுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறோன்னு பார்த்தா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டோரி 4th ஸ்டோரியில் உள்ள கிளாஸ் ரூமுக்கு ஏறி மேலே போகிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஸ்கூல் பேக்கு. இது மட்டுமாங்க, கூடவே வந்துட்டு கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, பேக் பெயின், டயர்டாக ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு பசங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஸ்நாக்கை அவங்களுக்கு கொடுத்து பழக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது வறுபடும் போது நமக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா வாசனை வர்ற மாதிரி எல்லாம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கைக்குத்தல் காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் உள்ள நார்மல் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஸோ இதுதான் அதுதான் கிடையாது. நான் வீட்டில் இருந்ததுனால இந்த அரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும், நார்மல் அரிசி மாதிரியே. அந்த மாதிரி பொரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதையுமே வந்துட்டு அந்த தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதே பேன்லேயே வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம நிலக்கடலையை நல்லா வறுத்து தோல் எடுத்து அதையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆல்ரெடி எங்கிட்ட க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கிறதுனால நான் இப்போ அது எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த அரிசி வறுத்த கையோடு அடுத்து நான் வந்து எள்ளு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவுமே நல்லா பொரிஞ்சு வரணும், கொஞ்சம் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரணும். தீச்சிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறப்பே வந்துட்டு நல்லா 1 கிலோவுக்கு 1/4 கிலோ வரைக்கும் நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு வறுத்து மெஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உப்பு போட்டு கஞ்சியும் பண்ணலாம், இந்த மாதிரி இனிப்பு போட்டு உருண்டைகளாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாவு திரிச்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வறுத்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா 1 கப்பு வரைக்கும் கருப்பு உளுந்து, 1/4 கப்பு வந்துட்டு அரிசி, 1/4 கப்பு வந்துட்டு கருப்பு எள்ளு 3ஐயும் வறுத்து வச்சுட்டோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப்பு நிலக்கடலை இது 4ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி
ஒன்றுக்கு பாதியாக நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். குவான்டிட்டியில் பண்ணுறோன்னா எப்பவும் போல் கொஞ்சம் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நான் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை மட்டும் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நயம் நாட்டு சர்க்கரையாக பார்த்து வாங்கிக்கணும். நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் வந்து 1 கப்லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கரெக்டாக அதே கப்பில் மெஷர் பண்ணி உளுந்து அளந்தோம்லாம் அதே கப்பில் எடுத்திருக்கேன். இது கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் வந்து 1 டீஸ்பூனும் நல்லா ஜீரணமாகறதுக்காக வேண்டி 1 டீஸ்பூன் சுக்குத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இஞ்சி வந்து அந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு சொல்லுவாங்களா, அதுதான் சுக்குத்தூள். அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சுக்கு, ஏலக்காய், கருப்பட்டி, இந்த மாதிரி கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, நிலக்கடலை இது எல்லாமே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மேஜிக் நடக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புல அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். ஒரே முட்டா போட்டு அரைக்காமல் கொஞ்சம் பேட்சாக பிரித்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா கை கொண்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடணும். சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே நல்லா வந்துட்டு உடச்சி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஏன்னா வந்து நிலக்கடலையிலேருந்து எள்ளுலேருந்தும் கொஞ்சம் ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுலேயே நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிடிக்கும்போது லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஓகே. ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஆடும்போது இந்த உருண்டைகள் வந்து உடஞ்சி போகும். சாப்பிட்றதுக்கு பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் குழந்தைங்களுக்கு சத்து வேணும், அதே சமயத்தில் கொஞ்சம் உருண்டை நல்லா கொஞ்சம் உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுக்கும் பிடிக்க ஈஸியாக வரணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நெய்யில் குட்டி குட்டியாக கேஷ்யூஸை கொஞ்சம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 4-5 கேஷ்யூ நட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அந்த வெதுவெதுப்பான நெய் விட்டு நம்ம இந்த உருண்டைகளை பிடிச்சோம்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். இந்த மாதிரி டைரெக்டாகவும் பிடிச்சிக்கலாம், நெய் போட்டு அந்த மாதிரியும் பிடிக்கலாம். இதை விட அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்பும் ஈஸியாக கிடைக்கும். நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். சீக்கிரமாக உடஞ்சும் போகாது. ஸோ நம்மளோட இஷ்டம் தான். கொஞ்சம் டயட்டில் இருக்கோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெய் போட்டு இந்த மாதிரி கருப்பு உளுந்து லட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலே வச்சு ஒரு 15 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் மண்டே டு ஃப்ரைடே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். கொஞ்சமாச்சும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.